வணக்கம். இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. நைட்டே 1 கப் கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு தான் படுத்தேன். ஏன்னா யாசிக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் தான் கொடுத்து விடணும். அதனால் கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு சுண்டல் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை சாப்பாடு மதியான சாப்பாடு ரெண்டுமே சாதாரணமாக தான் யோசிச்சுருந்தேன். முட்டை தொக்கு செஞ்சுட்டு ரசம் வச்சுக்கலாம், அதுவே லஞ்சுக்கு யாசிக்கும் கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் ஃபஸ்ட்டு முட்டை தொக்கை பண்ணிவிட்டு ரசத்தை தாளித்து விட்டேன். ரசம் தாளிச்சிட்டு பருப்பை வேக வச்சிடலாம் ஒரு அடுப்புலன்னு சொல்லிட்டு பருப்பு வெந்துட்டு இருந்துச்சு. அந்த கேப்பில் ரசத்தை நம்ம கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் கொட்டி தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் தாளித்து எடுத்து வச்சுட்டு இட்லி ஊற்றியாச்சு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒயிட் ரைஸ், இட்லி, தேங்காய் சட்னி, ரசம், கடலைப்பருப்பு சுண்டல், முட்டை தொக்கு, ரசம் ஊற்றி தம்பிக்கு சாதம் கிளறி அவனுக்கு லஞ்சுக்கு கொடுத்தாச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணு.